Hello students, welcome to Max Vati channel. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற சம்ஸ் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1.4ல் சம் நம்பர் 4ம் 5ம். எக்ஸசைஸ் நம்பர் 1.4 கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. ரைட், ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அது ரெண்டு பம்ப் வந்து ஃபில் பண்ணுது. ஒரு பம்ப் வந்து ஏ, இன்னொரு பம்ப் வந்து பி, இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா, இதுதான் அந்த ஃபிஷ் டேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பைப் இருக்குது இதில். ஸோ இந்த பக்கம் வந்து பைப் ஏ இருக்குது, ஸோ இந்த பக்கம் வந்து பைப் பி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், இது ரெண்டுமே டுகெதர். ஸோ பம்ப் ஏ அண்ட் பி, பம்ப் ஏ அண்ட் பி ஃபில்ஸ் டுகெதர். சரியா, ரெண்டும் சேர்ந்து ஃபில் பண்ணால் அது எடுக்கக்கூடிய டைம் வந்து 10 minutes தான். இட் ஃபில்ஸ் இன் 10 minutes. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஹவவர் பம்ப் பி கேன் பம்ப் வாட்டர் இன் ஆர் அவுட் அட் த சேம் ரேட். இந்த பம்ப் பி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்ன ரீசன் அப்படின்னா, இது என்ன ஸ்பீடில் வாட்டரை உள்ளே சென்ட் பண்ணுதோ அதே ஸ்பீடில் வாட்டரை வெளியே பம்ப் அவுட்டும் பண்ணும், அதாவது எம்டியும் பண்ணும் அப்படின்ற ஸ்பெஷாலிட்டி பம்ப் பிக்கு இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து, if pump B is inadvertently run in reverse, அப்படின்னா ஒருவேளை ஃபில் பண்ணுறதுக்கு பதில் ரிவர்ஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா தென் டேங்க் வில் பி ஃபில்ட் இன் 30 minutes. அதாவது ஏ வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் பி என்ன ஆகும் அப்படின்னா எம்டி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கேஸில் 30 minutes ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. ஓகே, பம்ப் ஏ fills the tank whereas pump B empties the tank in the case. சரியா, empties the tank. ஸோ இப்படி இந்த ரெண்டு கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு வேரியபிள்ஸ் வேணும். ஸோ இப்போ இந்த என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது இந்த கொஷினை பொறுத்து இருக்குது. ஹவு லாங்னா அந்த டைம் பற்றி கேட்குறாங்க. would it take each pump to fill the tank by itself. ஸோ இப்போ ஏ மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும், பி மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும், அதுதான் இதோட கொஷினு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பம்ப் ஏ இருக்கு இல்லையா, இது வந்து எக்ஸ் மினிட்ஸில் ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். பம்ப் பி வந்து ஒய் மினிட்ஸில் ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த பம்ப் ஏ மட்டும் ஃபில் பண்ணால் இந்த டேங்க் வந்து ஃபில் பண்ணுறது ஒன் பார்ட் இதை ஃபில் பண்ணுறதுக்கு 1/x ஆகும். ரைட்டா, 1/x என்னென்னா பார்ட் ஃபில்டு பை பம்ப் ஏ இன் எக்ஸ் மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து 1/y அப்படின்னா என்னென்னா பார்ட் ஃபில்டு பை பம்ப் பி இன் ஒய் மினிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டும் சேர்ந்து தானே ஃபில் பண்ணால் டோட்டல் அந்த ஹோல் பார்ட் வில் பி ஃபில்டு இன் எவ்வளோ மினிட்ஸ் அப்படின்னா 10 minutes. ஏன்னா தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பார்ட் ஃபில்டு பை ஏ ப்ளஸ் பார்ட் ஃபில்டு பை பி இஸ் ஈக்குவல் டு பார்ட் ஃபில்டு பை த டேங்க் இன் 10 minutes. அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே என்னென்னா பம்ப் ஏ வந்து ஃபில் பண்ணுது, அப்போ 1/x. பம்ப் பி வந்து எம்டி பண்ணுது, எம்டினா வெளியில் எடுக்கிறது. ஸோ அப்போ மைனஸ் போட்டு 1/y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நேரம் ஆகுது இந்த ப்ராசஸ்க்கு 30 minutes. அதனால் 1/30. ஸோ அவ்வளோதான். இப்போ அதோட சொல்யூஷன் பார்ட் போயிடலாம். ஸோ இந்த சொல்யூஷன் பார்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்த ஐடியாவை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இந்த நமக்கு தேவையான ரெண்டு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுற எக்ஸு ஒய் அப்படின்னா என்னன்னு மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்னால் என்னென்னா டைம் டேக்கன் பை பம்ப் ஏ டு ஃபில் த டேங்க், ஒய்னா டைம் டேக்கன் பை பம்ப் பி டு ஃபில் த டேங்க். ஸோ அதை எழுதணும் நீங்கள் இங்கே. ஸோ இப்போ let x and y be the time taken by pumps A and B to fill the tank. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டிய given, the point. அடுத்து ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் ஆர் ஃப்ரம் த டேட்டா, கொடுத்துருக்க கொஷனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வச்சு நம்ம எழுதுனா we get two equations. அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1/x ப்ளஸ் 1/y, இங்கே பார்த்தோம்ல அதே தான். 1/x ப்ளஸ் 1/y ஈக்குவல் டு 1/10 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1/30. ஸோ 1/x மைனஸ் 1/y ஈக்குவல் டு 1/30. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கிடச்சாச்சு. ஆனால் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்படி 1/x 1/y இந்த மாதிரி வச்சு பண்ணனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to write it in terms of a. சரியா, ஸோ அப்போ இந்த 1/xஐ வந்து நம்ம ஒரு நேமிங் கொடுக்கலாம் a அப்படின்ட்டு, இந்த 1/yஐ b அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து a ப்ளஸ் b ஈக்குவல் டு 1/10 வந்துடும்.
இந்த ஈக்குவேஷன் வந்து a மைனஸ் பி ஈக்குவல் டு 1/13 வரும். ஓகே, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணும்போது யூ கெட் இந்த 10 வந்து ரெண்டோடையும் ப்ராடக்ட் ஆகும். அதனால் 10a ப்ளஸ் 10b ஈக்குவல் டு 1. அடுத்து இதான் இங்கே இந்த 30 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப 30a மைனஸ் 30b ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம கிராமர்ஸ் ரூல் படி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெல்டா. ஸோ டெல்டா வேணும்னா டிட்டர்மினன்ட் போட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் யூஸ்வலாக XY இருக்கும், பட் இங்கே AB இருக்குது, பரவாயில்ல. ஸோ 10 எழுதிக்கோங்க. அடுத்து 30 மைனஸ் 30 எழுதணும். சரியா? ஸோ இப்போ அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து சால்வ் பண்ணும்போது 10 இன்ட்டு மைனஸ் 30 மைனஸ் 300. இது 300ன்னு வரும், ஆனால் நடுவில் மைனஸ் போடணும். ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் 600. ஓகே, டெல்டா கிடச்சாச்சு. இப்போ டெல் ஏ கண்டுபிடிக்கணும். ஏன் டெல் ஏ? பிகாஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே வந்து ஏபி வேரியபிள் தான் இருக்குது. அதனால் டெல் ஏ. டெல் ஏனா டிட்டர்மினன்ட் போட்டு இந்த டெல்டாவில் இருக்க ஃபஸ்ட்டு காலம் வந்து ஏவோட கோஎஃபிஷியன்ஸ் தெரியுதா, 10 30 அது இருக்கா, அதை எடுத்துட்டு இந்த நம்பர்ஸ் 1 1 கான்ஸ்டன்ட்ஸ் வந்துடும். இப்போ சால்வ் பண்ணும்போது 1 இன்ட்டு மைனஸ் 30 மைனஸ் 30, 1 இன்ட்டு 10 10 வரும், நடுவில் மைனஸ் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் 40. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெல் பி. ஸோ டெல் பினா டிட்டர்மினன்ட் போட்டு டெல்டாவில் இருக்க பி காலம் இதுதான், இதை எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட்ஸ் 1 1 வந்துடும். ஸோ 10 30 1 1. ஸோ 10 இன்ட்டு 1னா 10 ஆயிரும், அடுத்தது பண்ணால் மைனஸ் 30 ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் மைனஸ் 20. ஓகே, இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் கிடச்சாச்சு. ஸோ கிராமர்ஸ் ரூல் படி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பை கிராமர்ஸ் ரூல் A equal to delta A by delta, B equal to delta B by delta. ஓகே, டெல்டா ஏனா என்ன அப்படின்னா இந்த இங்கே இருக்குது வேல்யூ மைனஸ் 40 பை டெல்டா அப்படின்னா மைனஸ் 600. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். 2 டேபிளால் அடிச்சிங்க, இங்கே 2 டைம் இங்கே 30 டைம் வரும். அதை ஃபர்தராக கட் பண்ணிங்கன்னா 1/15 வரும். இது ஏவோட வேல்யூ. ஏனா யார்? ஏனா 1/x இல்லையா? அப்போ 1/x ஈக்குவல் டு 1/15னா விச் இம்ப்ளைஸ் x ஈக்குவல் டு 15. சரியா? அடுத்து அதே போல் இங்கே b கண்டுபிடிக்கணும். டெல்டா பியோட ஆன்சர் வந்து மைனஸ் 20 பை டெல்டாவோட ஆன்சர் வந்து மைனஸ் 600. ஓகே, ஒரு ஜீரோ கட் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். 2 1 டைம் இங்கே 30 டைம், ஸோ 1/13 வரும். ஸோ பியோட ஆன்சர் 1/30. பினா யார்? 1/y இல்லையா? ஸோ அப்போ 1/y ஈக்குவல் டு 1/30 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y ஈக்குவல் டு 30. ஸோ x ஈக்குவல் டு 15 அப்படின்னா என்ன? எக்ஸ்னா என்னன்னா டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் ஏ பை பம்ப் டேங்க் பை பம்ப் ஏ. அப்போது பம்ப் ஏ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸும் பம்ப் பி ஃபில் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸும் ஆகுது. தேர்ஃபோர் டைம் டேக்கன் பை பம்ப்ஸ் ஏ அண்ட் பி to fill the tanks are 15 and 30 minutes. அவ்வளோதான். இப்போ பார்க்க போகிறது சம் நம்பர் 5. இந்த சம்மில் வந்து என்னென்னா, a family of 3 people went out for dinner in a restaurant. The cost of 2 dosai and 2 idlis and 2 vadais is rupees 150. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியில் 3 மெம்பர் இருக்காங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அவங்க வந்து போகிறப்ப ஒவ்வொரு இது டிஷ் ஆர்டர் பண்ணுறாங்க. 2 தோசை 2 இட்லி அப்புறம் 2 வடை. அதுக்கான டோட்டலாக அவங்க பே பண்ணுற பில் வந்து 150 ருபீஸ். அதே மாதிரி அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க, த காஸ்ட் ஆஃப் 2 தோசை 2 இட்லி அண்ட் 4 வடை இஸ் 200. ஸோ இதே மாதிரி இன்னொரு லைனும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த ஃபேமிலி ஹஸ் 350 இன் ஹேண்ட். அவங்கள்ட்ட 350 ரூபா இருக்குது. அண்ட் தே ஏட் 3 தோசை அண்ட் 6 இட்லிஸ் அண்ட் 6 வடைஸ். இப்போது இந்த கையில் இருக்க 350 ரூபாய் வச்சுட்டு இவங்க 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்றாங்க. வில் தே பி ஏபிள் டு மேனேஜ் டு பே த பில் வித்தின் த அமௌண்ட் தே ஹேட்? இந்த 350 ரூபாய் வச்சு இவங்க சாப்பிட்டதுக்கு பில் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னா நமக்கு மொதல் 3 விஷயம் தெரியணும். ஒன்று, ஒரு தோசையோட விலை என்ன, ஒரு இட்லியோட விலை என்ன, ஒரே ஒரு வடையோட விலை என்ன. இந்த 3மே நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த தோசை இட்லி வடை இது 3க்கும் ப்ரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். லெட் எக்ஸ் ஒய் இசட் பி த ப்ரைஸஸ் ஆஃப் தோசை
இட்லி அண்ட் வடை பெர் யூனிட். ஒரு யூனிட்டோட விலை, ஒரே ஒரு வடையோட விலை வந்து ஒரு தோசையோட விலை எக்ஸு, ஒரு இட்லியோட விலை ஒய், ஒரு வடையோட விலை இசட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். பாருங்களேன், இந்த செகண்ட் லைன் வாசிங்கன்னா தெரியும். த காஸ்ட் ஆஃப் டூ தோசை 3 இட்லி அண்ட் 2 வடைஸ். 2 தோசை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2x அர்த்தம், ரைட்டா? 3 இட்லி அப்படின்னா என்னது? 3 × y. அதோட விலை வந்து 3 இட்லி, அதோட ஒரு இட்லியோட விலை வந்து ஒய், அப்போ 3 இட்லினா 3y ப்ளஸ் 2 வடை, ஒரு வடையோட விலை வந்து இசட்டு, 2 வடைனா 2z. இது எல்லாத்தையும் சேர்த்தா அவங்க மொத்தமாக பே பண்ணுற பில் வந்து இஸ் ₹150. ஓகே, அடுத்து இரண்டாவது ஈக்குவேஷனுக்காக த காஸ்ட் ஆஃப் 2 வடைஸ், சார் 2 தோசை, 2 இட்லி அண்ட் 4 வடை. ஸோ அப்போ 2 தோசை, அப்போ 2x ப்ளஸ் அப்போ 2 இட்லி 2y ப்ளஸ் 4 வடைஸ், அப்போ 4z. இதோட டோட்டல் காஸ்ட் வந்து 200. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. த காஸ்ட் ஆஃப் 5 தோசை, 4 இட்லி 2 வடைஸ். 5 தோசை 5x ப்ளஸ் 4 இட்லி 4y ப்ளஸ் 2 வடைஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 250. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு அவங்க கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ பண்ண போகிறோம், ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ முதல்ல வந்து டெல்டா நமக்கு தேவை. ஸோ டெல்டா இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெல்டா வந்து என்ன பண்ணணும்? இந்த சைடு இருக்க, அதாவது ஈக்குவேஷன் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும்தான். அப்போ 2 3 2, அடுத்து 2 2 4, அடுத்து 5 4 2, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணால் வி கெட் அ நம்பர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 2 வச்சுக்கணும். இந்த 2 இருக்க ரோ காலம் விட்டு இதை சால்வ் பண்ணும்போது 4 - 16. அடுத்து இந்த 3க்கு மைனஸ் சைன் கொடுத்துடணும், -3 போட்டு. அடுத்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 2s are 4 -20 ப்ளஸ் 2 வச்சுக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணணும். 4 2s are 8 -10. ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா, இதை பண்ணால் -12ன்னு வருமா? 4 - 16 -12, -12 × 2னா -24. அடுத்து இங்கே வந்து -16 வரும், -16 × -3னா +48ன்னு வரும். இங்கே -2ன்னு வரும், -2 × 2னா -4. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோன்னா இங்கே பாருங்களேன், இது -24, இது -4. ஸோ அப்போ -28 ஆயிரும். 48 - 28 அப்படின்னா 20. ஸோ இதுதான் டெல்டா. ஸோ டெல்டாவோட வேல்யூ வந்து 20. ஓகேவா? ஸோ இப்போ டெல்எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டெல்எக்ஸ் வர்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டெல்டா இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு டெல்டா. இந்த டெல்டாவில் இதுதான் எக்ஸோட காலம். ஸோ இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். எதால் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ஸ்னால 150 200 அண்ட் 250. ஓகே, இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் காலம் வந்து 150 200 215 ஆயிரும். செகண்ட் காலம் ஆஸ் இட் இஸ் 3 2 4 அங்கே இருக்க அதே மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் காலமும் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிட்டர்மினன்ட் பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே 50யோட மல்டிப்பிளாக இருக்கா? 50யை 3 டைம் பண்ணால் 150 வரும், 4 டைம் பண்ணால் 200, 5 டைம் பண்ணால் அது வந்துடும். அதனால் இந்த டிட்டர்மினண்ட்டில் ஃபஸ்ட்டு காலம்லேருந்து 50யை காமனாக எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு 3 4 5 அப்படின்னு வந்துடும் ஃபஸ்ட் காலம். ஸோ அப்புறம் 3 2 4 செகண்ட் காலம் அப்படியே இருக்கும், 2 4 2 அதுவும் அப்படியே இருக்கும். இது ஏன் பண்ண சொல்லணும்னா, இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரைட், இப்போ எடுத்தாச்சு. இந்த எடுத்த 50 அது பாட்டுக்கு வெளியில் காமனாக அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போது இந்த இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டு சால்வ் பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ இப்போ வந்து 3 போட்டுக்கணும். இதை சால்வ் பண்ண 3 வந்து இதோட மைனர், இதோட மல்லியே பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணால் 2 × 2 4 -16 அப்படின்னு வரும். அடுத்து இந்த -3 வச்சுட்டு இதோட மைனர், இந்த -3யோட மைனர்னால் இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். அப்போ 4 2s are 8 -5 4s are 20 அப்படின்னு வரும். ஓகே, ப்ளஸ் அடுத்து இந்த 2, இந்த 2வோட மைனர் வந்து இதுவும் இது விட்டுறணும். 4 4s are 16 -5 2s are 10. இப்போ இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை சால்வ் பண்ணோடனே நமக்கு வேல்யூ வந்துடும். ஸோ 50 ஆஃப் இது -12ன்னு வரும். ஸோ 3 × -12 -3 × -12 ப்ளஸ் 2 × 6. ஸோ அதை சால்வ் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து -36ன்னு வரும். இது இங்கே +36ன்னு வரும், இங்கே 12ன்னு வரும். அவ்வளோதான். வெளியில் 50 அப்படியே இருக்கும். இது ரெண்டு கட் ஆயிரும். ஸோ 50 × 12 5 × 12னால் வந்து 60. ஸோ அப்போ 600. ஸோ டெல் எக்ஸோட வேல்யூ வந்து 600. ஓகேவா? 2 4 2 அப்படியே இருக்கும். இது மட்டும் மாற்றணும். இதால் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ஸ்னால 150 200 250.
ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்க இந்த காலமில் 50 வந்து காமனாக இருக்குது. அதனால் 50 வெளியே எடுத்துட்டோம்னா we get 2 2 5, இங்கே 3 4 5, இங்கே 2 4 2. ஸோ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் போதும். ஸோ அதான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஈக்குவல் டு 50 வெளியே வச்சுருக்கேன், ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கலாம். 2, இந்த 2ஓட மைனர் யாருன்னா இதுதான். 8 4 2s are 8, minus 5 4s are 20. அடுத்து இந்த -3 இதை வச்சுக்கணும். -3 இன்ட்டு இதை பண்ணோம்னா 2 × 2 4, minus 5 4s are 20, ப்ளஸ் அடுத்து இந்த 2க்கு சால்வ் பண்ணுறப்ப 5 2s are 10, minus 5 4s are 20. ரைட். ஸோ 50 அப்படியே இருக்கும். ஸோ இதை பண்ணால் -12ன்னு வரும். ஸோ 2 × -12, அடுத்து -3 × -16 அப்படின்னு வரும். 4 -20 -16 ப்ளஸ் 2 × -10 அப்படின்னு வரும். ஏன்னா 10 -20 -10. ஓகே, 50 ஆஃப் இதை சால்வ் பண்ண போகிறீங்க. -24ன்னு வரும். இது ப்ளஸ் 16 × 3னா 48, இது -20. ரைட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 48 -20 அப்படின்னா 28 வரும். 28 -24னா 4ன்னு வரும். ஸோ 4 × 50, 4 × 50 வாட் இஸ் இட், 200. ஸோ அப்போ டெல் ஒய்யோட வேல்யூ வந்து 200. சரியா? ரைட். ஸோ இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வந்து டெல் இசட்டு. ஸோ டெல் இசட் வேணும்னா டெல்டாவில் போயிட்டு, ஸோ டெல்டா இதுதான் டெல்டா. ஸோ இதான் டெல்டாவில் இசட் மட்டும் மாற்ற போகிறோம். அப்போ மொதல் 2 காலம் அப்படியே எழுதணும். 2 2 5 3 2 4. லாஸ்ட் காலமுக்கு மட்டும் அந்த கான்ஸ்டன்ஸ் 150 200 and 250. ஸோ இங்கேயும் வழக்கம் போல் 50 வெளியே எடுத்துடலாம். ஸோ 50 வெளியே எடுத்துட்டா ஃபஸ்ட்டு காலம் அப்படியே தான் இருக்கும், செகண்ட் காலம் அப்படியே தான் இருக்கும், தேர்ட் காலமாக 50 போயிடுச்சுன்னா இங்கே 3 4 இங்கே 5. ஸோ இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணால் போதும். இஸ் ஈக்குவல் டு 50 வழக்கம் போல் வெளியே வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ப்ராக்கெட் போடுங்க, இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டு சால்வ் பண்ணுங்கள். 2 இப்போ 2ஓட மைனர் சால்வ் பண்ணுறப்ப இந்த ரோ காலம் விட்டணும், அதை சால்வ் பண்ணணும். 5 2s are 10, minus 4 4s are 16. அடுத்து இந்த 3க்கு பண்ணுறப்ப -3, 5 2s are 10, minus 20. அடுத்து ப்ளஸ் 3 இதுக்கு பண்ணுறப்ப 8 minus 10 அப்படின்னு வரும். ஓகே, 50 ஆஃப் இது வந்து -6ன்னு வருமா, இன்ட்டு 2 பண்ணால் -12. இது வந்து -10 வரும், இன்ட்டு -3 பண்ணால் ப்ளஸ் 13 ஆயிரும். இது வந்து -2 வரும், முன்னாடி இது 3 இருக்குது, அப்போ -6 ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே 30 -12 அப்படின்னா 18 வரும், 18 - 12 அப்படின்னா 12 வரும். ஓகே, ஸோ 12 × 50 அப்படின்னா 600 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் டெல்டா இசட்டோட வேல்யூ. ஸோ டெல் இசட்டோட வேல்யூ வந்து 600. ஓகே, நம்மகிட்ட டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் மூணுமே இருக்குது, அண்ட் டெல்டாவும் இருக்குது. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம கிராமர்ஸ் டெல்டா டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் வேல்யூஸ் வச்சு கிராமர்ஸ் ரூல் படி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பை கிராமர்ஸ் ரூல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து 600, டெல்டாவோட வேல்யூ வந்து 20. 0 0 கட் ஆயிரும், 60/2 13 வரும். அதே போல் ஒய் வந்து என்னென்னா டெல்டா ஒய் பை டெல்டா ஃபார்முலா. ஸோ இது வந்து 200ன்னு வந்தது டெல்டா ஒய்யோட வேல்யூ, பை டெல்டாவோட வேல்யூ 20 கட் ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் 10 இல்லையா? அடுத்து இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா. ஸோ டெல்டா இசட்டும் 600 தான் வந்துச்சு, டெல்டா 20 கட் ஆயிரும். ஸோ ரிமைனிங் ஆன்சர் 30. அப்போ எக்ஸோட வேல்யூ 30 அப்படின்னா த காஸ்ட் ஆஃப் தோசை இஸ் 30, ஒய் வந்து 10னா த காஸ்ட் ஆஃப் இட்லி இஸ் 10, இசட்னா த காஸ்ட் ஆஃப் வடை இஸ் 30 பெர் யூனிட். எல்லாமே ஒரு ஐட்டம்ஸ்க்குரிய வேல்யூ, அவ்வளோதான். therefore the cost of தோசை, இட்லி and வடை per unit is or rupees 30 for dosai, rupees 10 for idli and rupees 30 for vadai. That's all. So this is the இப்போ வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் 1 தோசை 1 இட்லி 1 வடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது கொஷனில் ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து 350 rupees இருக்குது, அவைலபிள் அமௌண்ட் வந்து 350 rupees இருக்குது. இதை வச்சுட்டு வந்து அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோட்டலில் போயிட்டு தேர் கோயிங் டு ஈட் 3 தோசை, சரியா, அப்புறம்
6 இட்லி 6 இட்லிஸ் அப்புறம் 6 வடை 6 வடைஸ் தே ஆர் கோயிங் டு ஹேவ். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை மாற்றுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 3x + 6y + 6zன்னு கிடைக்கும். ரைட், இப்போது இதுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டு வந்து 350க்கு உள்ளே வந்தால் அவங்களால பில் பே பண்ண முடியும், 350க்கு மேலே போனால் பே பண்ண முடியாது. ஸோ அதை செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது 30. அப்போ 3 × 30 + 6 × 10 + 6 × z வேல்யூ 30. ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ வருதுன்னா 3 3 9 90, இங்கே 60, இங்கே ஒரு 180. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா 214 வரும். 240 + 90 330. 330 அப்படின்ற அமௌண்ட் 350 rupees விட கம்மி. therefore the family can pay the bill. That's all. The family can pay the bill. ஸோ அவங்க கொண்டு போன பணத்துக்கு அவங்க தேவைப்பட்ட விஷயங்களை சாப்பிட முடியும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.